ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஜனி ஆலண்ட்ராஸ் வால். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வாட்டர் மெலன் நன்னாரி வச்சு எப்படி ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் வீட்டில் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட் எடுத்து அதை 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டர் மெலனை கட் பண்ணி அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணாட்டி அப்படியேவும் சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இன்றைக்கி நான் சுகர் ஆட் பண்ணாமல் நன்னாரி சிரப் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த ஐஸ் க்யூபு இது கூட என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நாம் டம்ளருக்கு நம்ம மாற்றிடலாம். டம்ளரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருந்தோம் இல்லையா சப்ஜா சீட், அதை எடுத்து இது கூட என்ன செஞ்சுக்கிறேன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட ஜூஸை இது கூட என்ன செஞ்சிடலாம் ஆட் பண்ணிடலாம். வெயிலுக்கு நல்ல இதமாக சப்ஜா சீட்லாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூட்டெல்லாம் குறைக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜூஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.